அனைவருக்கும் நமஸ்தே. நான் ஸ்ரீநிதி பியாரிலிருந்து. நமஸ்தே ஆர்பிட்ரியம் தொடரின் 9வது அத்தியாயத்திற்கு வரவேற்கிறோம். இந்த வீடியோவில் நாங்கள் ஆர்பிட்ரியம் நிதி நிறுவனத்தின் அதிசயமான உலகத்தை ஆராய்ந்து ஆர்பிட்ரியம் டாவில் நீங்கள் எப்படி செயல்படுத்தி மற்றும் யோசனைகளை உருவாக்கி பங்கேற்க முடியும் என்பதை கற்றுக் கொடுக்கிறோம். ஆர்பிட்ரியம் டாவ் என்றால் என்ன? விஷயங்களை தொடங்க ஆர்பிட்ரியம் டாவ் பற்றி மீண்டும் பார்ப்போம். ஆர்பிட்ரியம் டாவ் என்பது நெட்வொர்க்கை பற்றிய முக்கிய முடிவுகளை எடுக்க அதன் சமுதாயத்திற்கு அதிகாரம் அளிக்கும் ஆளுகை மாதிரியாகும். ஆர்பிட்ரியம் அதன் பயனர்களின் மற்றும் தேவைகளை புரிந்து சேவையை உறுதி செய்கிறது மற்றும் பிளாக் செயின் இடத்தில் புதுமைகளில் முன்னணியில் உள்ளது. முன்மொழிவுக்கு பங்களிப்பு செய்தல். யார் பங்களிக்க முடியும்? முதலில் யார் பங்களிக்க முடியும் என்பதை குறிப்பிடுவோம். ஆர்பிட்ரியம் நிர்வாகத்தில் பங்கேற்க நீங்கள் ஆர்ப் டோக்கன்களை வைத்திருக்க வேண்டும். ஆர்ப் வெப்பநிலை சரிபார்ப்புகளுக்கு உங்கள் வாலெட் குறைந்தபட்சம் 0.01% வாக்களிக்கக்கூடிய டோக்கன்களை குறிக்க வேண்டும். நீங்கள் ஆன் செயினில் முன்மொழியை சமர்ப்பிக்க விரும்பினால் உங்கள் வாலெட்டில் குறைந்தது 10 லட்சம் டோக்கன்கள் இருக்க வேண்டும். முன்மொழிவுகளுக்கு எவ்வாறு பங்களிப்பது? இப்போது ஏற்கனவே உள்ள முன்மொழிவுகளுக்கு நீங்கள் எவ்வாறு பங்களிக்கலாம் என்பதை பற்றி பார்ப்போம். இருக்கும் முன்மொழிவுகளை ஆராய்வோம். மன்றத்தை பார்வையிடவும். ஆர்பிட்ரியம் ஆளுகை மன்றத்தை செல்லவும். அங்கு நீங்கள் தற்போதைய திட்டங்களை உள்வாங்கவும் படிக்கவும் அவற்றின் தாக்குதல்களை புரிந்து கொள்ளவும் சமூகம் என்ன நினைக்கிறது என்பதை பார்க்கவும் இது உங்களுக்கு வாய்ப்பு. விவாதங்களில் ஈடுபடவும். உங்கள் நுண்ணறிவு மற்றும் கருத்துக்களை பகிர்வதன் மூலம் விவாதங்களில் பங்கேற்கவும். முன்மொழிகளில் வாக்களித்தல். ஆர்ப் டோக்கன்களை வைத்திருங்கள். உங்கள் எதேரியம் வாலெட்டில் ஆர்ப் டோக்கன்கள் இருப்பதை உறுதி செய்யவும். உங்கள் பணப்பையை இயக்கவும். உங்கள் வாலெட்டை ஆளுகை போர்ட்டலுடன் இணைக்கவும். உங்கள் வாக்களிக்கவும். முன்மொழியை கவனமாக மதிப்பு செய்து பின்னர் உங்கள் வாக்களிக்கவும். ஆதரவாக எதிராக அல்லது விலங்குகள். உங்கள் வாக்களிக்கும் சக்தி நீங்கள் வைத்திருக்கும் டோக்கன்களின் எண்ணிக்கைகளை விவசாயமாக விகிதாசாரமாகும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இந்த படிகளில் தீவிரமாக பங்கேற்பதன் மூலம் ஆர்பிட்ரியம் நெட்வொர்க்கின் திசையை வடிவமைக்க உதவுகிறது. உங்கள் சொத்து திட்டத்தை உருவாக்குவதற்கு செய்யலாம். ஆர்பிட்ரியம் மேம்பாடு முன்மொழிகளில் 2 முக்கிய வகைகள் உள்ளன. அரசியல் அமைப்பு ஏபிகள். இவை அரசியலமைப்பின் உரை அல்லது நடைபெற்றுள்ள மாற்றியமைக்கும் அல்லது சங்கிலி உரிமையாளர் அனுமதிகள் தேவைப்படும் நடவடிக்கைகளை எடுக்கும் குறைந்தபட்ச முன்மொழிவாகும். அரசியலமைப்பு இல்லாத ஏபிகள். நிதி அல்லது மானியங்களான கோரிக்கைகள் அல்லது சமூகத்திற்கு வழிகாட்டுதல் வழங்குதல் போன்ற பொதுவான திட்டங்கள் இவை. உங்கள் திட்டத்தை எவ்வாறு கட்டமைக்க வேண்டும் என்பது இங்கே. ஒரு முன்மொழிவை உருவாக்கும் போது சமூகத்திற்கான தெளிவு மற்றும் புரிந்து கொள்ளுதல் உறுதிப்படுத்தப்படும். ஒரு கட்டமைக்கப்பட்ட வடிவமைப்பை பின்பற்றுவது முக்கியம். புரிந்து கொள்வதர் அமைப்பு இங்கே. சுருக்கம். முன்மொழிவு 2-3 வாக்குகளில் சுருக்கவும். முயற்சி. இந்த திட்டத்தை சமூகம் என்ன செயல்படுத்த வேண்டும் என்பதை விளக்குங்கள். பகுத்தறிவு. ஆர்பிட்ரியமின் பணி மற்றும் மதிப்புகளுடன் உங்கள் முன்மொழிவை சீராக்கவும். முக்கிய விதிமுறைகள். உங்கள் திட்டத்தில் பயன்படுத்தப்படும் தனிப்பட்ட விதிமுறைகளை வரையறுக்கவும். விவரக்குறிப்புகள். பயன்படுத்தப்படும் தங்கள் மற்றும் தொழில்நுட்பங்கள் விவரங்களும். செயல்படுத்துவதற்கான படிகள். செயல்படுத்தும் படிகள் தொடர்பை செலவுகள் மற்றும் தேவையான ஆதாரங்கள் கோட்டிடு காட்டுங்கள். காலவரிசை. தொடக்க தேதிகள் மைல்கற்கள் மற்றும் நிறைவு தேதிகள் உட்பட்ட தொடர்புடைய நேர விவரங்களை வழங்கவும். மொத்த செலவு. நிலையான மற்றும் தொடர் செலவுகள் உட்பட்ட மொத்த செலவு உடைக்கவும். ஒரு திட்டத்தை உருவாக்கி சமர்ப்பிப்பதற்கான படிகள். முன்மொழிவை உருவாக்க சமர்ப்பிப்பதற்கான படிகளை உடைப்போம். வெப்பநிலை சோதனை நடத்தவும். ஒரு முன்மொழியை உருவாக்குதல். சிக்கலை தெளிவாக வரையறுத்தி ஒரு தீர்வை உருவாக்கி உங்கள் முன்மொழிவை வரைவோம். சமூக கருத்து. கருத்து மற்றும் விவாதங்களுக்கு உங்கள் வரைவை
ஆளுகை மறைந்ததில் பகிரவும். ஸ்னாப்ஷாட் கருத்து கணிப்பு. சமூக ஆர்வத்தை அளவிட ஸ்னாப்ஷாட்டில் வாக்கெடுப்பு உருவாக்கவும். கலந்துரையாடலுக்கு குறைந்தபட்ச ஒரு வார்த்தை அமைப்பது. பின்னொடத்தின் அடிப்படையில் உங்கள் முன்மொழி மீண்டும் செய்யவும். ஆன்செயின் திட்டத்தை சமர்ப்பிக்கவும். டாலியில் உள்நுழைக. குறைந்தது 10 லட்சம் டோக்கன்கள் உங்கள் பணப்பையில் பயன்படுத்தவும். பணப்பை என்றால் வாலெட். முன்மொழிவை உருவாக்கவும். டாலியில் ஆர்பிட்ரியம் டாவோவின் பக்கத்திற்கு சென்று புதிய திட்டத்தை உருவாக்கவும். முன்மொழிவு நடவடிக்கைகள். முன்மொழி நிறைவேற்றப்பட்டால் செயல்படுத்தப்பட வேண்டிய செயல்களை வரையறுங்கள். சமர்ப்பிக்கவும். உங்கள் முன்மொழியை முன்னோட்டமிட்டு சமர்ப்பிக்கவும். ஆதரவை பெறுதல். ஒரு திட்டத்தை உருவாக்குவதும் ஒரு ஆரம்பம். அது கடந்து செல்வதும் உறுதி செய்ய நீங்கள் சமூகத்தின் ஆர்வத்தை பெற வேண்டும். உங்கள் திட்டத்தை விளம்பரப்படுத்துவதும் நன்மைகளை விளக்குவதும் மற்றும் ஏதேனும் கேள்விகளும் பதில்களும் சமூகத்துடன் ஈடுபடுங்கள். சமூக ஊடகங்கள், மன்றங்கள் மற்றும் சமூக கூட்டங்களை பரப்பரக்கவும் பயன்படுத்தவும். வாக்களிப்பதை ஊக்குவிக்கவும். டோக்கன் வைத்திருப்பவர்கள் வாக்களிக்கும் செயல்பாட்டை பங்கேற்க ஊக்குவிக்கவும். ஆதரவை திரட்டுவதற்கான உங்கள் முன்மொழியை முக்கியத்துவம் மற்றும் சாத்தியத்தன்மை தாக்கதற்கு முன்னணிக்கப்படுவது. ஆர்பிட்ரியம் டேவோக்கு பங்களிப்பது ஆர்பிட்ரியம் நெட்வொர்க்கின் திசை மற்றும் எதிர்காலத்தை பாதிக்கும் ஒரு சத்தியவாக வழங்கும். நீங்கள் ஏற்கனவே உள்ள முன்மொழிகளில் வாக்கிடுதல் மற்றும் புதியவற்றை உருவாக்கியிருந்தால் இந்த பரவலாக்கப்பட்ட சுற்றுச்சூழல் அமைப்பின் வளர்ச்சி மற்றும் பரிணாம வளர்ச்சிக்கு உங்கள் பங்கேற்பு அவசியம். நிர்வாக செயல்பாட்டில் ஈடுபடுவதன் மூலம் கொள்கைகளை வடிவமைக்கவும் புதுமைகளை அறிவிக்கவும் சமூகத்தின் தேவைகளை மற்றும் மதிப்புகளுடன் பிணையம் தொடர்ந்து இருப்பதை உறுதி செய்யவும் நீங்கள் உதவலாம். பார்த்ததற்கு மிக்க நன்றி. விரைவில் சந்திப்போம்.